ஹலோ, வெல்கம் டு சுப்பீரியர் ஃபுட்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிறது பவுண்டி சாக்லேட். இதை எப்படி வீட்டிலே சுலபமாக செய்யறதுன்னு பார்க்கலாம். சேனல் பார்க்குறவங்க மேலே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் மற்றும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் புது வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் துருவின தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் தேன், டார்க் சாக்லேட் 3/4 கப். ஃபுட் ப்ராசஸரில் தேங்காய் போட்டு 1 நிமிஷம் அரைச்சிக்குங்க. அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு திருப்பி 1 நிமிஷம் அரைச்சி எடுத்துக்குங்க. ஃபுட் ப்ராசஸர் இல்லாதவங்க நீங்க மிக்சியில கூட போட்டு அரைச்சிக்கலாம். இதுல தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பட்டர் கன்சிஸ்டன்சி மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா ஓட விட்டு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் தேன் 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் 2 டேபிள் ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன். எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் திருப்பி இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு போட்டு எடுத்துக்குங்க. நம்ம போட்டது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருக்கணும். அதுக்காக தான் திருப்பி போடுறது. அதுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காய் 3/4 கப். இதையும் போட்டு 1 நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சின்னதா ஒரு பால் மாதிரி கையில உருட்டிக்கிங்க. நான் இங்க மெஷரிங் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். பண்ணி வச்சிருக்க பாலை மெஷரிங் ஸ்பூன் உள்ள போட்டு நம்ம கையால அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டதுக்கு அப்புறம் ஒரு பிளேட் தட்டினீங்கன்னா அந்த ஷேப் மாதிரியே வந்துடும். இது நான் மெஷரிங் ஸ்பூன் எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஷேப்காக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஷேப் பண்ணி வச்சதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுங்க. எதுக்காக ஃப்ரீசரில் வைக்க சொல்கிறேன்னா, இப்போ கோகனட் மிக்சர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஹார்டாக ஆகிடும். ஹார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சாக்லேட் மேலே மெல்ட் பண்ணி பண்ணுவோம். அப்போ சாக்லேட் டக்குன்னு உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகும். அதனால தான் 2 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கோங்க. 1 கப் சாக்லேட், தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன். இந்த தேங்காய் எண்ணெய் போடுறது ஆப்ஷனல். இது போட்டிங்கன்னா உங்களுடைய சாக்லேட் நல்லா ஷைனிங்காக தெரியும். மெல்ட் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்த தேங்காய் மிக்ஸ் 2 ஸ்பூன் எடுத்துக்குங்க. 1 ஸ்பூனில் மெல்டட் சாக்லேட் எடுத்துக்குங்க. அதுக்கு மேலே ஃப்ரோசன் தேங்காய் எடுத்து ஸ்பூன் மேலே வைங்க. இன்னொரு ஸ்பூன் யூஸ் பண்ணி மெல்டட் சாக்லேட் எடுத்து தேங்காய் மேலே கோட் பண்ணுங்க. உங்களுடைய சுவையான பவுண்டி சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. ஆயில் தடவின பிளேட் இல்லைன்னா பட்டர் பேப்பரில் கோட் பண்ண சாக்லேட்டை வைங்க. சாக்லேட் உடனே ஃப்ரீஸ் ஆகிடும். உடனே சாப்பிடலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ வேணாலும் சாப்பிடலாம். பவுண்டி சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.